வணக்கம் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா, போன வீடியோவோட கண்டினியூ தான். அப்படியே ஒரு மறுபடி ஈவினிங் டைமில் அடுப்பு பற்ற வச்சு, தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சு அப்படியே சப்பாத்தி போட ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா விறகடுப்பில் வந்து சப்பாத்தி சுடுறது, குருமா வைக்கிறது எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைமு விறகடுப்பில் செஞ்சேன் இன்றைக்கி. ஏன்னா அடுத்தது கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்டிங் பண்ணியாச்சு விறகடுப்பில். சப்பாத்தி சுட்டு அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி வச்சு தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப கருக்கள் விடாமல் லைட்டாக மட்டும் இது பண்ணி ஆயில் விட்டு தேய்ச்சி அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து மாற்றியாச்சு. பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி ஒரு சின்ன பீஸு பிச்சு அதில் குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. அந்த குருமாக்கும் அதுக்கும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே போட்டு நைட் டின்னர் வந்து முடிச்சிட்டேன். சப்பாத்தி ப்ளஸ் குருமா டின்னர் முடிச்சுட்டு இதில் என்னென்னா சப்பாத்தி சுட சுட மழை வந்துருச்சு. மறுபடி வெடிக்க இருக்கிறத தூக்கி கொண்டு உள்ளே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் மழையை வந்து வேடிக்கை பார்த்துட்டு, உங்கள் ஊரில் மழை வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.